Hello friends, welcome to NithishFamily. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ அப்படின்றது மே மந்த் கூடிய 4th சீசன் weight loss challenge தான் பார்க்க போறோம். ஏப்ரல் மந்த் சேலஞ்சை சூப்பரா சப்ஸ்கிரைபர் ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. அவங்களோட கமெண்டும் சேர்த்து 4th சீசனோட weight loss challenge என்ன அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏப்ரல் மந்த் சேலஞ்சில் 4 வீக்கும் சண்டே டயட் சார்ட் போட்டிருந்தேன். அதில் சப்ஸ்கிரைபரோட சந்தேகங்களும் கொஸ்டினா கேட்கும்போது அதை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து வீடியோலயே சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குக்கா, வாரத்துல 2 நாள் அந்த மாதிரி கூட வீடியோ போடுங்க அப்படின்னாங்க. முடிஞ்ச அளவு நானும் ட்ரை பண்றேன். சப்ஸ்கிரைபரோட சந்தேகங்கள் வந்து ஒரு லைன்ல நான் ஆன்சர் பண்றதோட வீடியோவா சொல்லும் போது அது பெரிய ஹெல்ப்ஃபுல்லாவே இருந்தது. மே மந்த் டயட் அப்படின்ற போது வீக்லி சண்டே டயட் சார்ட் வரும். சண்டே டயட் சார்ட்ல உங்களுக்கு டவுட் இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைபரோட சந்தேகங்களும் சண்டே வீடியோல நான் கிளியர் பண்றேன். அதே மாதிரி மந்த்லி மே மந்த் அப்படின்றது அதுக்குரிய எக்ஸசைஸ் வீடியோவும் நான் தனியா போடுறேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணாலே 1 மந்த் ஒரு 5 to 6 kg நீங்க சூப்பரா குறைக்கலாங்க. என்ன விடாம ஃபாலோ பண்ணணும். அதுதாங்க சேலஞ்ச் எப்பதான் ஆரம்பிப்பீங்களோ அப்படின்னு கேட்கும் போது இருக்க இன்ட்ரெஸ்ட், முடிக்கும் போது ஒருத்தரையும் சவுண்டையே காணோம். அது ஏன்னு தெரியல. சைலண்டா நிறைய சப்ஸ்கிரைபர் அப்படி வெயிட் லாஸ் பண்ணி முடிச்சனே சொல்ற அந்த ஒரு ரிசல்ட்டும் எனக்கு ரொம்ப கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்குது. ஆனா ஆரம்பத்துல இருக்க இன்ட்ரெஸ்ட் போக போக வர மாட்டேங்குது. ஒருவேளை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டீங்க, அதனால என்ன ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா ஏன் விட்டுறீங்க, அடுத்து ஃபாலோ பண்ணுங்க. முடியாதுன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அதே மாதிரி பிசிஓடி, தைராய்டு, அது மாதிரி பிசிஓஎஸ் இருக்கிறவங்க எந்த வீடியோவை ஃபாலோ பண்ணட்டும்கான்னு கேட்குறீங்க. ஒரு வீடியோவை ஃபாலோ பண்ணி நமக்கு தயவு செய்து டயட் சார்ட் ஃபாலோ பண்ணவே முடியாதுங்க. உங்கள் லைஃப் ஸ்டைலை ஃபுல்லாக நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். மார்னிங் ஃபேட் கட்டர் ட்ரிங்க்ல இருக்கிறதுலேருந்து நைட்டு வரைக்கும் உங்கள் ஃபுல் லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணாதான் நம்மளோட உடம்பும் ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்த கட்டத்துக்கு நம்ம முன்னேறி போக முடியும். இல்லை ஒரு ட்ரிங்கோ இல்லை ஒரு எக்ஸசைஸ்னாலேயோ நம்மளோட லைஃப் வந்து அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. மே மந்த் டயட் அப்படின்ற போது நம்மளுக்கு ஆஹா ஓவன் வெயில அடிச்சு தள்ளுது, வீட்டை விட்டு எப்படா வெளியே போவோன்னு வேற தோணும். அதே நேரத்தில் இப்ப இருக்க பேண்டமிக் சிச்சுவேஷன்ல வீட்டை விட்டு வெளியவும் போகக்கூடாது. இந்த சமயத்துல நம்ம வெளியே போய் வாக்கிங்கோ ஜாக்கிங்கோ எதுவும் பண்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயங்கள் தான். ஸோ வீட்டுக்குள்ளே இருந்து எக்ஸசைஸ் பண்றவங்க மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு ஒன்று காலையில ஒரு 45 மினிட்ஸ், ஈவினிங் ஒரு 45 மினிட்ஸ் அந்த மாதிரி நீங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க. அதே நேரத்தில் டயட் அப்படின்ற போது இந்த மே மந்த் அப்படின்றது நம்மளுக்கு அக்னி நட்சத்திரம் வேற வரும். அதுக்கு தகுந்த மாதிரி முழுக்க நம்ம உடல் வெப்பத்தை தணிக்கிற மாதிரி தான் நீங்க உணவுகள் எடுத்துக்கணும். முளைக்கட்டின வெந்தயம் எடுத்துக்கிறது, இல்லைன்னா நீங்க இருக்கிற தண்ணி இருக்கு பாத்தீங்களா, சாதாரணமா தண்ணி எடுக்காம டீடாக்ஸ் வாட்டரா எடுக்கலாம். அது ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா நீங்க ஒரு 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னா அதுல வெந்தயம், சீரகம், சோம்பு 3ஐயும் ஊற வச்சு அந்த தண்ணியை கூட நீங்க எடுக்கலாம். ஒரு நேரம் தண்ணியை சூடு பண்ணா போதும். காலையில குடிக்க போகும்போது எப்ப பார்த்தாலும் சூடு பண்ணி குடிக்காதீங்க. இந்த வெயிலுக்கு சூடு பிடிச்சிக்கணும். ஸோ அந்த தண்ணியை குடிக்கும்போது கூட நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஃபாஸ்டா இருக்கும். நம்மளோட மெட்டபாலிக் ரேட் இன்க்ரீஸ் ஆகும்போது வெயிட் லாஸ் ஃபாஸ்டா இருக்கும். எல்லாமே சேர்ந்ததாங்க வெயிட் லாஸ். காலை உணவுகளை மேக்ஸிமம் புரோட்டீன் ரிச்சா எடுத்துக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். புரோட்டீன் ரிச்சா ஏன் எடுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா, நம்ம ஸ்கின் டோனிங் வரணும், மசில் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா புரோட்டீன் எடுத்து தான் ஆகணும், வேற வழி கிடையாது. புரோட்டீன் ரிச்சா எடுத்துக்கோங்க. மத்தியான சாப்பாடு நீர்காய்கள் அதிகமா எடுத்துக்கோங்க. முடிஞ்சா ஒரு வாரம் ஃபுல்லா நீங்க நீர்காய்களை வேக வச்சு சாப்பிடுங்களேன். ஒன்லி நீர்காய்கள் மட்டும் எடுத்துக்கணும். மத்தியான சாப்பாடா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரே வாரத்திலே 2 கிலோல இருந்து 3 கிலோ வரைக்கும் குறையும். இதுக்கு ஒரு ஆதாரம் அப்படின்றது நிதிஷ் அப்பாவோட 3rd வீக் டயட் சார்ட்டை போய் நீங்க பாருங்க. அவங்க வந்து அந்த வீக் ஃபுல்லாமே வந்து பாயில்டு வெஜிடபிள் மட்டும் தான் நிதிஷ் அப்பா சாப்பிட்டுருப்பாங்க. அந்த வீக்ல வந்து அவங்களுக்கு கிட்டத்தட்ட 2.5 kg வந்து வெயிட் லாஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு உணவு அப்படின்றது நம்ம ஊர் நீர் காய்கறிகள் தான். அதை வந்து சாப்பாட்டுல அதிகமா சேர்த்துக்கோங்க. அது விலையும் கம்மி. ஸோ காலையில சுரைக்காய் ஜூஸ் ஃபேட் கட்டர் ட்ரிங்கா எடுக்கிறது, அதுக்கப்புறம் சாப்பாடு எடுக்கும்போது சிறுதானிய அரிசிகள்ல இடியாப்பம், இட்லி அந்த மாதிரி எதையாவது நம்ம மாத்திக்கிட்டே இருக்கணும். கூழ் எடுக்கிறது, வீட்டில் நான் வேலை செய்யறேன்னு சொல்லி சாப்பாட்டை ஒதுக்காதீங்க. அது மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் பண்றது, கரெக்டா இந்த டயத்துக்கு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த டயத்துக்கு முடிங்க. தூக்கம் ரொம்ப முக்கியம் வெயிட் லாஸ்ல. ஒழுங்கா தூங்காட்டினா, ராத்திரிக்கு ஒழுங்கா தூங்காம பகல்ல தூங்குனீங்கன்னா வெயிட் போட தான் செய்யும். பகல்ல தூங்கவே கூடாது. தூங்குனீங்கன்னா பயங்கரமா வெயிட் போட தான் செய்யும். நம்ம வெயிட் குறையும் குறையாது. அதனால ஒரு 30 நிமிஷத்துக்கு பகல்ல வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாமே தவிர அதிகமா ரெஸ்ட் எடுக்காதீங்க. அதே மாதிரி வாரத்துல ஒரு நாள் ஏன் ஃபாஸ்டிங் இருக்கணும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்மளோட மெட்டபாலிக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான். ஒரு சப்ஸ்கிரைபர் சமீபத்தில் போட்டிருந்தாங்க, அக்கா நான் ஃபாஸ்டிங் இருந்து 1 kg குறைச்சேன், மறுநாள் ஃபுட் எடுத்தனே 1 kg ஏறிடுச்சு. நல்லா ஏற்கனவே நான் வந்து வாட்டர் ஃபாஸ்டிங் பத்தி ஃபுல்லா வீடியோ 3 வீடியோ போட்டிருக்கேன், போய் அதை பாருங்க. வாட்டர் ஃபாஸ்டிங் எதுக்கு இருக்கிறோம்னா நம்மளோட லிவர் குடலோட ஃபங்க்ஷனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு தான். ஒரு நல்ல விதமா நம்ம லிவரை வச்சுக்கிறது தான் வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கிறது. பழங்கள் எடுத்துக்கிறது. அந்த நேரத்தில் வெயிட்டே பார்க்காதீங்க. 1 கிலோ குறைஞ்சாலும் நீங்க அடுத்து ஃபுட் எடுக்கும்போது வெயிட் ஏறுற மாதிரி தான் தெரியும். ஆனா அதுக்கப்புறம் உங்களுக்கு வெயிட் லாஸ் அப்படின்றது டெய்லி நீங்க ஃபுட் எடுக்கும்போது கரெக்டா 300 கிராம் குறையிறது, 400 கிராம் குறையிறது, அந்த மாதிரி
மாதிரி வந்து வெயிட் குறையிறது விடாம அப்படியே கண்டினியூவா வந்துகிட்டே இருக்கும். வெயிட் லாஸ் வந்து அப்படியே ஸ்டபனா நிக்காது. அதுக்கு தான் நான் வந்து வாட்டர் ஃபாஸ்டிங் ஒரு நாளைக்கு இருங்க அப்படின்றேன். என்னால வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்க முடியாது, நான் டேப்லெட் எடுக்கிறேன் அப்படின்றவங்க பழங்கள் மட்டும் ஒரு நாள் எடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். 80% மக்கள் என்ன பண்றீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க டயட்டை மட்டும் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்றீங்க. ஒரு 20% மக்கள் தான் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன்ல பண்றீங்க. மீதி 80% வந்து எக்ஸசைஸ் பண்ணணுமான்னு கேக்குறீங்க. எக்ஸசைஸ் பண்ணாம ஒரு டயட் அப்படின்னா கண்டிப்பா அது ஒரு நல்ல ரிசல்ட்டா கேட்டா நல்ல ரிசல்ட் வரவே வராதுங்க. நான் ஒரு வருஷம் வந்து 9 மாசம் இருந்து நான் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து டயட் ஃபாலோ பண்ணியே வந்து நான் உடம்ப குறைச்சிட்டேன். நான் ரொம்ப பழங்கள் எடுக்கல, ஆயில் ஃபுட் எடுக்கல, அப்படியே நான் பழமே எடுக்காம சாதாரண நம்ம உணவு முறைகளையே குறைச்சிட்டேன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஒரு சிலர். அது வந்து ஒரு சிலர் பாடிக்கு தான் வந்து சரியாகும். அவங்களுக்கு ஆல்ரெடி மெட்டபாலிக் ரேட் ஹையா இருக்கும் ஓரளவுக்கு. அவங்களுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து ஃபாலோ ஆகும். அவங்களுக்கு வந்து குறைஞ்சிரும் உடம்பு. இப்போ எனையெல்லாம் எடுத்துக்கோங்க, மெட்டபாலிக் ரேட்னா என்னன்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்கு. இப்போ வரைக்கும் எனக்கு கடன் வெயிட் கூட்டிகிட்டே தான் இருக்கும். ஒவ்வொருத்தரோட பாடியும் ஒவ்வொரு விதமா இருக்கும். ஸோ அதனால அவங்க அதை ஃபாலோ பண்ணாங்களே, நம்மளும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ட்டு டயத்தை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. எப்பயுமே எக்ஸசைஸையும் சேர்த்து பண்ணுங்க. திரும்ப திரும்ப நான் சொல்றது என்ன, ஃபேட் லாஸ் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வெயிட் லாஸை விட. வெயிட் லாஸ் ஒரு வாரத்தில் நீங்க 2 kg குறைச்சிங்க அப்படின்னா டக்குன்னு ஃபுட் எடுத்தா அடுத்து வெயிட் போட செய்யும். அதே நீங்க ஃபேட் லாஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 2 kg திரும்பி ஏறாது. எப்படி அப்படின்னா சத்தான உணவுகள் எடுக்கணும், அதாவது ஃபைபர் கண்டென்ட், புரோட்டீன் ரிச்சான உணவுகள் எடுக்கிறது, டெய்லி வாரத்தில் 6 நாள் எக்ஸசைஸ் பண்றது, இந்த ரெண்டையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது தான் ஃபேட் லாஸ் அப்படின்றது கரெக்டாக இருக்கும். நீ வர வாரங்களில் ஃபேட் லாஸ்னா என்ன அப்படின்றத நான் டீட்டெயிலாகவே சொல்கிறேன். அதுக்குரிய உணவுகள் எப்படி எடுக்கணும் அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மே மாதம் மட்டும்தான் சேலஞ்ச் போகுமான்னு கேட்டால் கிடையாது. நிதிஷ் ஃபேமிலி அப்படின்றாலே வெயிட் லாஸ் தான். வெயிட் லாஸில் வந்து சேலஞ்சுன்றதை விட நம்மளோட லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணி ஹெல்த்தியாக வாழ்கிறதா என்னோட நோக்கம். அதை நீங்கள் டார்கெட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு வாரத்துலேயோ இல்லை ஒரு மாதத்துலேயோ இல்லை 2-3 மாதத்துலேயோ நான் 5 கிலோ குறைக்கணுன்றதை விட நான் ஆரோக்கியமாக குறைக்கணும், நான் ஹெல்த்தியாக இருக்கணும், அதை ஃபஸ்ட்டு மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. உங்களோட மைண்ட் கண்ட்ரோல் தான் நீங்கள் பண்ண முடியும். என்னால் டயட் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு யாருமே சொல்லவே சொல்லாதீங்க. ஸோ வாரம் சண்டேல டயட் சார்ட் வரும். உங்களோட சந்தேகங்களை கேளுங்க, நான் அதை கண்டிப்பாக சண்டே வீடியோவில் கிளியர் பண்ணுறேன். ஸோ இந்த வாரம் டயட் சார்ட்லேயே நான் வாட்டர் ஃபாஸ்டிங் போட்டிருக்கேன், ஃப்ரூட்ஸ் ஒன்லி போட்டிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, நல்ல ரிசல்ட் வரும். ஸோ வாட்டர் ஃபாஸ்டிங் யாரெல்லாம் இருக்கலாம், 12 வயசுலேருந்து இருக்கலாம், அடுத்த 60, 70, 80 வயசு வரைக்கும் இருக்கலாங்க. ஸோ வாட்டர் ஃபாஸ்டிங்னால எந்த விதமான பாதிப்பும் நம்மளுக்கு வரப்போறது கிடையாது. ஆனால் எடுக்கிற உணவுகள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த நாள் எடுக்கிற உணவு அப்படின்றது. இந்த மந்த் ஃபர்ஸ்ட் வீக்கோட டயட் சார்ட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் பாருங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு டைரி எடுத்துக்கோங்க, உங்களை BMI கால்குலேட் பண்ணுங்க. அது மாதிரி எந்த ஆப் யூஸ் பண்ணலாம்க்கா கலோரிக்குன்னு கேட்குறீங்க. 2 ஆப் இருக்கு, மை ஃபிட்னஸ் ஃபால் இருக்கு, ஹெல்த்திஃபை மீ. இந்த 2 ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நம்மளோட உணவுகள் ஓரளவுக்கு வருதுங்க. எல்லா ஆப்புமே வந்து கரெக்டாக சொல்லுமான்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. இப்போ நான் சொல்றதுமே ஒரு துல்லியமாலாம் கிடையாது, அப்ராக்சிமேட் தாங்க எல்லாமே. நான் சொல்றது அப்படிதான், ஒரு 20-30 கலோரி வந்து முன்ன பின்ன மாறும். ஏன்னா நீங்க குக் பண்ற டைமிங் மாறும், எண்ணெய் மாறும், அதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ற நேரம் இருக்கு பாத்து, ஆயில வந்து காய்களை பாயில் பண்ற நேரம் எல்லாமே இதுல அடங்கும். அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு காய்களை அதிக நேரம் குக் பண்ணாதீங்க. மினிமம் 5 மினிட்ஸ், அதுக்கு மேல நீங்க எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைச்சு நீங்க குக் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன். வெயிட் லாஸ் ஃபாஸ்டா இருக்கும், நம்ம சாப்பிட்டோம் அப்படின்ற ஃபீலிங்கும் செமையா இருக்கும். ஸோ ஏப்ரல் மந்த் எப்படி நீங்க டயட்டை ஃபாலோ பண்ணீங்களோ அதே மாதிரி மே மந்த்தும் டயட்டை ஃபாலோ பண்ணுங்க. நான் இப்பதான் புதுசா டயட் ஃபாலோ பண்றேன், எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும் தெரியல அப்படின்றவங்களுக்கு நிதிஷ் அப்பாவோட 5 வீக் வெயிட் லாஸ் சேலஞ்ச் இருக்கு. அவங்க டெய்லி என்ன எக்ஸசைஸ் பண்ணாங்க, டெய்லி என்ன சாப்பிட்டாங்க அப்படின்றது 5 வீக்கும் டீடைலா இருக்கும். வேணா அதை பாருங்க, அதை பார்த்து நீங்க ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கும் 21 டேஸ் போட்டிருக்கேன், 40 டேஸ் டயட் சார்ட் நிறைய இருக்குங்க. எல்லா வீடியோமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது தான். நாளைக்கு என் பையன் அந்த வீடியோ போய் பார்த்தாலும் அவன் வெயிட் லாஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்னு தான் என்னோட நோக்கம். ஸோ அந்த விதத்துல நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு கிளியர் தெரியும். வீட்டில இருந்தே நம்ம அழகா வந்து வெயிட் லாஸும் பண்ணலாம், அழகான ஒரு ஸ்ட்ரக்சரும் கொண்டு வர முடியும். ஸோ மே மந்த் வெயிட் லாஸ் அப்படின்றது நம்ம சூப்பரா தூள் கட்டுவோம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தென் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.